இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. ஒரு டேரக்டர் வர்றாரு, எங்கிட்ட ஒரு ஹீரோ இருக்கார், ஒரு 100 கோடி பட்ஜெட் இருக்குது, இல்லை 200 கோடி பட்ஜெட் இருக்குது, எனக்கு பெருசாக ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுங்க அப்படின்னு வர்றாரு. என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு லாஜிக்காக கமர்ஷியல் லாஜிக் பெரிய படமாக இருந்தாலும் சரி, லாஜிக்கோட ஒரு படம் பண்ண முடியும்னா ஒத்துப்பேன். லாஜிக் இல்லாமல் தான் ஒரு பெரிய கமர்ஷியல் பண்ண முடியும்னா அது தேவையில்லை. ரைட். பட் நீங்களே சொல்லியிருக்கேன் உங்கள் படங்களே கமர்ஷியல் தான், பிகாஸ் அது வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான், அதுவும் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் அதை திருப்திப்பட்டு தான் அது வெளியே வருது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கொஞ்சம் மெகாவாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணியிருக்கா? பண்ணணும்னு தோணுச்சு, பட் அது வேணாம்னு நானே முடிவு பண்ணிட்டேன். இது எந்த டைமில், எந்த டைம் ஃப்ரேமில்? வந்து நாச்சியாருக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு கதை இருந்ததா உங்ககிட்ட? இருந்தது. ஓகே. என்ன மாதிரி? அது பீரியட், அது 1935. ஓகே. பட் என்ன ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி? சமூகம் சார்ந்த படம். ஓகே. பட் எப்பிக் மாதிரி? ஓகே. பட் அது எடுக்கலாம்னா இப்போ சூழ்நிலை சரியில்லை. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனே ஃபஸ்ட்டு இல்லை. எல்லாம் வாஸ்து வீடுன்னு சொல்லிட்டு கிராமங்களில் கூட மஞ்சள் கலர்லையும் அந்த கலர்லையும் அந்த பர்பிள் கலர்லையும் பெயிண்ட் அடித்து வச்சு ஒரு வீடு, ஒரு மண் வீடோ குடிசையோ எதுவும் இல்லை. எல்லாத்தையும் அதுக்கான லொக்கேஷன் பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுதான் ப்ராப்ளம். உங்களுக்கு செட்டே பிடிக்காதா? செட்டு பிடிக்க எந்த படமுமே செட்டு போட்டு பண்ணது இல்லையா? ஒரு சீன் கூட? ஒரு சீன் 2 சீன்னா. இப்போ ஜெயில்னா சின்னதாக ஒரு செட். அந்த நான் கடவுள் அந்த ஜெயில் சீன் அதெல்லாம் செட்? அதெல்லாம் ஒரிஜினல். அது ஒரிஜினல். சில ஆக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கள பண்ண வைக்கிறது டார்ச்சர் அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது நமக்கு நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னு, நம்மளோட முன்னேற்றத்துக்கு தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டால் அது புத்திசாலித்தனம். டார்ச்சர்னு சொன்னால் அது வந்து அவங்க பின்னுக்கு போகிறதுக்கான ரிவர்ஸில் பின்னாடியே நட போட்டு போகிற மாதிரி. பட் நீங்கள் சொல்லிடுவீங்களா, இது ஒரு நான் இப்போ எடுக்க போகிற படம் வந்து இது கொஞ்சம் டஃப்பான ரோல், இதில் வந்து உங்களுக்கு பிகாஸ் முக்கால்வாசி அந்த மாதிரி தான். இப்போ பிதாமகனில் லைலா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரேர். பட் நீங்கள் முன்னாடியே சொல்லுவீங்க, இந்த பூஜா கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடவுளில் நீங்கள் சொல்லிவிடுவீங்களா முன்னாடியே இது ரொம்ப டஃப்பான ரோல், இது கொஞ்சம் நீங்கள் நிறையவே மெனக்கெடணும், அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லுவீங்க. தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, பட் ஃபிசிக்கலாகவும் நிறைய இது பண்ணணும் சொல்லிடுவேன். சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஓகேன்ட்டா நீங்கள் இது எடுத்துப்பீங்க.